ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஷோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஷோஸில் நம்ம சுமார் மூஞ்சி குமார் இருக்காரே, எப்படியோ கையில் கல்ல விழுந்தது நம்ம அரசியை கரெக்ட் பண்ணிட்டாருப்பில்லங்க. அவர் வந்துட்டு நின்று பேசி என் கூட கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேட்டருக்கு போகலாமான்னு கேட்குறாரு. டே அப்பா, அவங்க கூட 10 நிமிஷம் நின்று பேசுறதுக்கே படாத பாடு பாருனேன், நீ தேட்டருக்கு போகலாமான்னு கேட்குறியா, கொன்று ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்களோட ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் நானே ஒன்று கொண்டு வந்து வீட்டில் விடுறேன் வாயேன்னு சொல்லிட்டு கூட்டு வந்தவர் இளநீ வாங்கி கொடுக்குறாரு. இளநியெல்லாம் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணுறாப்புல பாருங்க, இதெல்லாம் கற்றுக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் உட்கார வச்சு இளநீ வாங்கி கொடுத்துட்ருக்க டைமில் அவங்க சித்தப்பா போகிறாங்க. இதை பார்த்தோன்னே அப்படியே டபுக்குன்னு உட்காந்துக்கிட்டாங்க அரசி. அதுக்கப்புறம் கிராஷ் பண்ணுறாங்களான்னு பாடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அது, பேயை பார்த்தோன்னே பயம் வருமே, அப்போ வாடா போடான்னு சொல்லுங்களா, அந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. போயிட்டாங்க எந்திரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அரசி ஏஞ்சதுக்கப்புறம் பார்த்தது யார், அதுக்கப்புறம் அவங்க சித்தியை பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கப்புறமும் சித்தி அவங்க திரும்பி பார்த்துட்டே போகிறாங்க. ஐயோ, சித்தி போட்டு கொடுத்துருவாங்களோ, அதெல்லாம் போட்டு கொடுக்க மாட்டாங்க, எப்படி போட்டு கொடுப்பாங்க, கெடுக்கணும்னு நினைக்கிறதே அவங்க தானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவர் வாமான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு கிளம்பிட்டாருங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு ஏன் லேட்டாக வந்தேன்னு சொல்லிட்டு கோமதி அம்மா வறுத்து எடுக்கிறாங்க. ஸ்நாக்ஸ் உனக்கு மட்டும் செஞ்சு வைக்கிறேன்னு மருமகளை கவனிச்சுக்கிட்டவங்க மகளை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. 3 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சதுன்னா ஏன்டி இவ்வளோ நேரம் ஆகுது வர அப்படின்னு சொல்லி கேட்க, ஸ்பெஷல் கிளாஸ்மா அப்படிங்குது. மூஞ்ச பரு புழுகினி அரிசி முட்டை மாதிரி என்ன போய் சொல்கிற நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் மீனாவுக்கு ஒரு டவுட் வந்துருச்சுங்க. அதாவது இந்த அரிசி மாதிரி போய் சொல்லுதோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. யோசிக்கிறாங்க. யோசிங்க நல்லா யோசிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் வந்துட்டு அங்கே போய் சுகன்யா தேட்டரில் நின்றுட்டு, இந்த தேட்டரா, இதெல்லாம் ஒரு தேட்டரா, இங்கெல்லாம் நான் வந்து படம் பார்ப்பானா, இவங்கெல்லாம் மனுஷ மக்கள் அப்படின்னா ஏன் இவங்கெல்லாம் பார்த்தா பேய் பூத மாதிரி இருக்கா உனக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பேய் மாதிரி கடைசியில் கத்தனது யாரு, நம்ம சுகன்யா பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சுகன்யா என்ன 300 தான் வச்சுருக்கீங்களா, 200 தான் வச்சுருக்கீங்களான்னு பேய் கத்தி கடைசியில் விட்டு வந்து கொட்டது விட்டுருச்சுங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேங்குது. ஓகே.